ஹலோ அவெஞ்சர்ஸ், ஃபைனலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் தெரிக்குது. நானும் போய் பார்த்துட்டேன். இது தேருமா? ஃபீமேல் சர்வர் சர்ஃபரை யூஸ் பண்ணுறாங்களே, ஒர்க் அவுட் ஆச்சா? ஃபேமிலி சென்டிமெண்ட், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி என்னும் வரிசையில் இந்த படம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியா படம் இருக்கு? வாங்க தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு மிஸ்டர் மார்வெல். நான் உங்க மெகுல். இந்த படத்தை யார் வேணாலுமே பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் திஸ் ஃபிலிம். இதற்காக நீங்கள் இத்தனை படங்களை MCUவில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட்டம் அள்ளுங்க, இதுக்காகவே கூட்டம் அள்ளணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மார்வல் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ் இது வந்து 4வது ரீபூட்டு. இதுதாங்க பெஸ்ட்டு. இது வரைக்கும் வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்கள்லையே இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு, நோ டவுட் இன் தட். அண்ட் இந்த படத்தோட டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராகவும் இருந்துச்சு. ரெட்ரோ ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. படம் நடக்கிறது 60ஸ்லங்கிறப்ப ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஒரு பழைய படம் தான் பார்க்குறோங்கிற, புது படம் பழைய டோனில் பார்க்குறோங்கிறப்ப அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர், பட் ஸ்டில் இது எனக்கு பிடிச்சிருந்தது. மார்வல் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்காத ஒன்று. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜானி ஸ்டார்ம் கிட்டேருந்து தான். பட் படத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருந்தது சூஸ்டாம் தாங்க. நான் கொஞ்சம் பயந்தேன், எங்க வழக்கம் போல ஃபெமினிசத்தை தூக்கி சொருவிடுவாங்களோன்னு. பண்ணியிருக்காங்க, பட் அக்செப்டலாக பண்ணது தான் இது வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. படத்தில் வெனசா கிர்பியோட ஆக்டிங் வந்து ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க சூஸ்டாமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு இவங்களை கேஸ்டிங்ல போட்டப்ப நாம ஒரு குஷியானதை விட படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் குஷியானது தான் அதிகம். ஆமா, அதுக்கு எதுக்கு நாம சந்தோஷப்பட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சென்டிமெண்ட் சீன்ஸ் ஓவர்டூவா இல்லாம ரொம்ப நார்மலா ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதுக்கே சில பேர் ஓவர் சென்டிமெண்ட், குடும்பங்கள் கூட வெற்றின்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தற்குறிங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்டா அவங்க ஒப்பீனியனை சொல்றதுக்கு தற்குறின்னு சொல்லுவியாடான்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஒன் ஹாஸ் யுவர் ஒப்பீனியன், எவ்ரி ஒன் டிஃபர் இன் தேர் ஒப்பீனியன். ஓகே, அதெல்லாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஈவன் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர் லேடி வெர்ஷனாக போடுறதுக்கு கழுவி ஊற்றின மார்வலை. பட் ஐ எம் கோயிங் டு டேக் மை வேர்ட்ஸ் பேக். அதை பற்றி பேசுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூபர் வந்து மொக்க கமெண்ட்ரி மாதிரி நேம் வச்சிருப்பாரு. அவருடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் அவருக்கு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே கொடுத்தாங்க. வி ஆர் நாட் ஹியர் டு டாக் அபவுட், பட் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய யூடியூபர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், அவங்களே இப்படி பேசுகிறப்ப ரொம்ப கடுப்பாக இருந்தது. நானும் ஒரு காலத்தில் தான் நம்ம சொன்ன மாதிரி மார்வல் ஃபீமேல் சர்ஃபரை போட்டதுக்கு கழுவி ஊற்றினவன் தான். பட் ஐ எம் டேக்கிங் மை வேர்ட்ஸ் பேக். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஷல்லா போல் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் அதனால ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரைட்டிங் வைஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ இட் ஹேஸ் லைக் ஃபெமினிசம்னா ரொம்ப அப்படியே நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரியான ஃபெமினிசம் இது கிடையாது. வாட் இஸ் ஃபெமினிசம், ஹவ் இஸ் ஃபெமினிசம், அதெல்லாம் நம்ம தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிட்டோம். பட் இந்த படத்தில் சூஸ்டாமை ரொம்ப லீடாக வச்சு காட்டினது நல்லா இருந்தது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுதான் உண்மை. ஸோ விஷக்கிருமிகளை நம்ப வேண்டாம், படம் நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ் படத்தில் இருக்குது. அதாவது இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, பட் ஆனால் நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சது அந்த CGI அங்கங்கே பிசிறு தட்டுச்சு. பட் அகெயின் அதெல்லாம் ஓரங்கட்டினா ஒன் ஆஃப் த அமேசிங் ஃபிலிம் ஃப்ரம் மார்வல் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் தாராளமாக சொல்லலாம். தியேட்டரில் போய் பார்க்கலாங்க. அவெஞ்சர்ஸ் தியேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலி ஐ லைக் திட். எனக்கு அதான் இது வந்து டூம்ஸ்டேயோட கனெக்ட் ஆனாலும் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆன் ஃபிலிம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டாண்ட் ஆன் ஃபிலிம் இன் த சென்ஸ் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு என்ன இவங்க எப்படி ஆனாங்க அப்படிங்கிறது, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. திங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டு பி ஆனஸ்ட், அவர் பெருசாக ஒரு கேரக்டர் அந்த மாதிரிலாம் தெரியல. மறந்துட்டேன் பாருங்க. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் பெட்ரோ பாஸ்கலை பற்றி பேச மாட்டேன். கேஸ்டிங்கில் போட்டப்ப நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க இவரை போய் போட்டிருக்கிறீங்க, என்னங்க நீங்கள் இப்படி போவாங்க இப்படிங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருந்தாரு. அது வழக்கம் போல தான், குட் ஆக்டர், குட் ஆக்டிங். ஜானி ஸ்டார்மும் ரொம்ப அப்படியே நம்ம கிறிஸ் எவான்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் அண்டர் பிளே தான் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஜானி ஸ்டார்மை தான். பட் சூஸ்டாம் அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வெனசா கிர்பி, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். மை ரேட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம் would be for 5 I will give 4.5. ஓகே, நல்லா இருந்துச்சுங்க படம். அதுக்கேற்ற வேலைப்பாடுகள் தான் படத்தில் இருக்குது. 4.5 அளவுக்கு கொடுக்குறேன், என்னடா இப்படி கொடுக்குற, அள்ளி கொடுக்குறியா, அப்படி எவன் வீட்டு காசு அள்ளி கொடுக்குறியாங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற வேலைப்பாடுகள் படத்தில் இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான் ரீசன். ஓகே,
ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, இல்லை எனி அதர் டிஸ்கஷன் அபவுட் த ஃபிலிம் பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது, தாராளமாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா ஒவ்வொரு வீடியோக்கும் ஏன் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லாதே, எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நாங்களே பண்ணுவோம், சரியா? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படி நீங்கள் சொல்லலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே புரியுது, என்னோட இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் ஜஸ்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் ஒன். சியர்ஸ்.